ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது ஒரு எமர்ஜென்சி. பாத்தீங்கன்னா 3 வயசு குழந்தைக்கு பிளட் கேன்சர்லால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி. ஸோ அவங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகும். கிட்டத்தட்ட ஒரு 2.5 இயர்ஸ்க்கு மேல வந்து ட்ரீட்மெண்ட் நடக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. அது ஹாஸ்பிட்டல்ல இருந்தே ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தை வந்து இப்போ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா அப்படி. கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் பக்கம் செலவாயிடுச்சு. பட் ஆனா அவங்க கையில அதுக்கு உண்டான செலவு பண்றதுக்கு உண்டான வசதி இல்ல. அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு 10 5 எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பண்ற அந்த சின்ன ஹெல்ப் வந்து அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு செலவுக்காகும். ஒரு ஊசியும் பாத்தீங்கன்னா 25,000 30,000 செலவாகுது. ஸோ அதுக்கு உண்டான உங்கள்கிட்ட நான் ஹெல்ப் கேட்கறதுக்கு வந்திருக்கேன். இந்த ரிப்போர்ட்லயே பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பிளட் கேன்சர் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு இப்ப நிறைய வருது. பட் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க கிட்ட அந்த குழந்தைய இது பண்றதுக்கு உண்டான வசதி இல்லை. ஸோ அவங்களும் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல. ஸோ நான் என்னால முடிஞ்சதை கொடுத்துட்டேன். பட் ஆனா மற்றவங்க கிட்ட இருந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ என்னோட நண்பர்களாகட்டும், உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது என்ஜிஓ இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னாலுமே நான் என்னோட நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் QR கோடிங் கொடுக்குறேன். உங்களால எவ்வளவு முடியினாலும் பரவாயில்ல, 5 ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல. அது ஒரு குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்துல வந்து ஒரு 10 பேர் 20 பேர்னு வர்றப்ப அது ஒரு பெரிய ஹெல்ப்பா அமையும். ஸோ இந்த QR கோட்ல உங்களால முடிஞ்ச உதவியை அனுப்புங்க. நாம அந்த குழந்தைக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்வோம். ஸோ உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பா பண்ணுங்க.